ஹலோ, வெல்கம் டு மை சேனல். எங்கே கிளம்பியிருக்கேன் அப்படின்னா கேரளா போகிறேன். அங்கேருந்து கண்ணூர் எக்ஸ்பிரஸ் யஸ்வந்தபூர் போய் அங்கேருந்து கண்ணூர் எக்ஸ்பிரஸில் போனோம் பட்டாம்பிங்கிற ஏரியாவுக்கு போகிறேன் ஒரு ஃபங்க்ஷன் விஷயமா. ஸோ என் கூட ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் 3 ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. போய் மீட் பண்ணலாம். சோறு ஒரு வழியா பாய்ஸ் கீழே வரதை கொஞ்சம் பெருசாக்கிருங்க. சும்மா நான் அக்னிகள் நடக்க மாட்டேன் ஓடி என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ஆனால் பாலாஜி ஃப்ரெண்ட்லிக்கு ஓகே, வி ரீச்ட் யஸ்வந்தபூருக்கு வந்தாச்சு. மெட்ரோவில் எடுக்கலாம் இருந்தேன். கை ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட போகிறோம். எஸ், அந்த ஒரு கடை இருக்கா, அங்கே தான் சாப்பிட போகிறோம். அதாவது சாப்பாடு வாங்கிட்டு ட்ரெயினில் போய் சாப்பிட போகிறோம். கிராஸ் பண்ண முடியல, நான் ஒரு இடத்துல நின்றுட்டுருக்கேன். அப்படி அவர் போய் வாங்கிட்டு வரேன்னாரு. ஸோ இன்னும் பாலாஜி ரிக்ஷித் வரல, 2 பேருக்காக வெயிட்டிங். வந்தோடனே ட்ரெயினில் போய் உட்காந்துட வேண்டியதான். ஃபுட்டு வருது. பத்திரம் பாலாஜி நண்பா நல்லா இருக்கேன்ப்பா. அதுதான் அப்படி இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன கட்டிங்க இது? என்ன கட்டிங்க? மொட்டை அடிச்சடா. பாலாஜி வந்துட்டா. 3 பேர், நான் ஒருத்தவங்க வெயிட்டிங்க. வாடா, இன்னொரு கை. ரிக்ஷி ஆப்பா, நல்லா இருக்கேன்ப்பா. அடுத்த ஜாயின் பண்ண பேசு. எங்க பேக் என்னவா சாப்பிட்ற? இதை வச்சுட்டு டீ சாப்பிடல? இதாப்பா படுப்பா. வேண்டாம்ப்பா, நீங்கள் வச்சுக்கோங்க. வரும்போது கொண்டு வாங்கி அப்படியே போட சொல்லு மட்டும் பேர் சொல்லிடு, நல்லா சொல்லிடு. வந்தாச்சு. எப்படா வரும் ஸ்டேஷனுக்கு? வெயிட் பண்ணி வந்தாலே மலையாளியே மாறிடும்டா. ரீச் ஆகிட்டோம்ப்பா பிளாட்ஃபார்முக்கு. ஒரே வழியா இந்த பிளாட்ஃபார்ம் 5லயே இருக்கும். மணி எத்தனா சொல்றா? 5. ஏய் ஏன்டா செத்துறாத. ஏய் என்ன ரன்னிங் நடங்குற? சும்மா நான் ரன்னிங்லாம் இறங்க மாட்டேன், ஓடிடு. என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ஆனா பாலாஜியா உள்ளே இருந்து நானே நீ இறங்கு. காலைல என்ன ரன்னிங்கா? ஓடிடுங்க, நின்ன பிறந்த நான் இறங்க. ஏம்மா மணி 5:46. அடுத்த ட்ரெயினுக்கு ஓட. ட்ரெயினுக்கு போ ஃபைனலி வி ரீச் பட்டாம்பி. ஒரு ஓட்டத்துக்கு அப்புறம் வி ரீச் பட்டாம்பி. எந்த பஸ்ஸுக்கு தெரியாமல் ஏறிட்டு இருக்கோம். வந்தாச்சு, எக்ஸ்ட்ரா இருக்காங்க. என்ன ஸ்டாப்புன்னு தெரியாமல் புலம்பிகிட்டு இருக்கோம். எஸ், மண்டை கண்டெல்லாம் களைஞ்சி பஸ்கட்
பஸ் மாறி ஏறி எல்லாமே மலை ரோடு மாதிரி மலை ரோடுன்னு கேட்டு ஒரு இடத்துல இறங்கி பாட்டை போட்டுக்கிட்டு நடந்துட்டு மலை ரோடான்னு கேட்டீங்க மலை ரோடுண்ணா பட்டி டீ கல்லுப்பட்டி மாதிரி இது மலை ரோடு அங்க ஒரு மலை ரோடு இருந்து யாரு கண்டா ஐயோ சரி சரி டிக்கெட் சரி ஸ்டார் ஆட்டோல போயிட்டா ஆளுக்கு 20 ரூபா வந்துருக்குடா 100 ரூபா 200 ரூபா முடிஞ்சிருக்குடா எம்மா 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 பஸ் மாறி ஏறி ஆட்டோவில் போயிட்டு இருக்கோம் பஸ் ஸ்டாண்டுக்கு மறுபடியும் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆட்டோவில் போயிட்டு இருக்கோம். என்னென்ன கூத்து இதான் ஆரம்பம் முத நாளே இப்படி நடந்துச்சு. கேரளா வந்த முத நாளே இப்படி ஆயிடுச்சு. என்னென்ன கூத்து நடக்க போகுதுன்னு தெரில. இன்னும் 2 பேர் பின்னாடி ஏதோ ஆட்டோவில் வந்துட்டு இருக்காங்க. பார்க்கலாம். சொல்லுங்கப்பா யார் தப்புனேன். ஒரு வழியாக கரெக்டான பஸ்ஸில் ஏறிட்டோம். நாங்கள் எல்லோரும் மறுபடியும் மலை ரோடுக்கு போகிறோம். கரெக்டான மலை ரோடுக்கு போகிறோம். மலை ரோடுங்கிற வார்த்தையை மறக்க மாட்டேன்டா. ஒரு ரிவர் கிராசிங்கை வச்சு தான் நாங்கள் அந்த ரோடு இல்லைன்னு கண்டுபிடிச்சோம். இதுதான் அந்த ரிவர் கிராசிங். எப்படியோ கரெக்டான வழி வந்துட்டோம். இடத்துக்கு வந்துட்டோம் ஒரு வழியா. டேய் எங்க தான்டா போறோம்? எங்கடா போறோம் ஆசிஸ்? பெட்ரோல் பங்க் லெஃப்ட் தான். ஓகே, நாங்கள் தங்கியிருக்க இடத்துக்கு வந்தாச்சு. கிரீஷு இன்னும் 1 மணிக்கு அப்புறம் தான் வருவான் கிரீஷு. நான் பாலாஜி ரிக்ஷித் இருக்கோம். என்ன விஷயத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, கிரீஷ் அண்ட் பிரவீனாவோட என்கேஜ்மெண்ட் நாளைக்கு ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் பிளானிங் இருக்குது ஃபுல்லாக. என்ன பிளான் பண்ணோன்னு தெரில. இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் வர வேண்டியிருக்கு. நாங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டோம். இன்னும் நாங்கள் தங்கியிருக்க பிளேஸ் இதுதான். ஸோ பக்காவாக இருக்க பிளேஸ் தங்குறதுக்கு பீஸ்ஃபுல்லாக ஹாஸ்டல் மாதிரி. பட் நாங்கள் நல்லா தான் இருக்குது. ஃபுல்லாக அமைதியாக இருக்குது. பெங்களூரில் இருக்கிற அந்த சத்தம் எதுவுமே இல்லாமல் இந்த இடமே கொஞ்சம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப நேரம் கழித்து குடிச்சிட்டு வரப்பிட்டு இப்போ தான் நானும் ரிக்ஷித்தை சாப்பிட வந்துருக்கோம். சும்மா ஒரு கடையில் என்ன சாப்பிடுவோம், பரோட்டாவும் பீஃப் கறியும். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சும்மா ரொம்ப நேரம் ஆச்சு. சும்மா எங்கேயா வெளியே வரலாம்னு தான் வந்தோம். வந்துருச்சு, சாப்பாடு வந்துருச்சு. பரோட்டா பீஃப் ஓகே. நானும் ரிக்ஷித் மட்டும் போய் சாப்பிட்டுட்டு, அது என்ன பழம்பூரி, அவில் மில்க்கு, 2 பரோட்டா, ஒரு பீஃப் கறி தான் வாங்கினோம். அப்புறம் அவங்க கொடுத்த கிரேவிலே சிக்கன் நிறையா இருந்துச்சு. ஸோ வயிறு நல்லா ஃபுல்லாகிட்டு வரோம். இப்போ உள்ள தலைவலின்னு ஒருத்தன் படுத்துருக்கான். என்ன நிலமைன்னு தெரில. இன்னும் மாப்பிள்ளை வந்துட்டுருக்காப்புலையா. இன்னும் மாப்பிள்ளை வரல. நாங்கள் இங்கே வந்து அடை காத்துட்ருக்கோம். ஓகே. இப்போ டே 2 இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு எல்லோரும் கிளம்பிகிட்ருக்கோம். நான், பாலாஜி, ரிக்ஷித்து, மிதுன் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. என்கேஜ்மெண்ட்டுக்கு எல்லாம் கிளம்பிகிட்ருக்கோம். போயிட்டு அங்கே எல்லாம் ரெடி ஆகிட்டாங்களான்னு தெரில. எல்லாம் ரெடி ஆகிருப்பாங்க. எப்படி இருந்துச்சு பாலாஜி நேற்று? எதில் ஃபுல் வைப்பு. நேற்று ஒரு மதியானத்துக்கு மேலே நாங்கள் வீடியோ போட்டிருக்க முடியாது. வீடியோ எடுத்துருக்க முடியல என்னால். ஏன்னா அப்படி ஆயிடுச்சு. இவனை தொலைச்சிருப்போம் கொஞ்சம். அந்த மாதிரி ஒரு கூத்தாச்சு. அதனால் அந்த சம்பவத்தெல்லாம் நாங்கள் வீடியோ எடுக்க முடியாது. எடுத்து தான் இவனுக்கு வேலை போயிடும், என் குடும்பத்தில் எனக்கு மானம் போயிடும். அந்த மாதிரி ஆயிரும். ஸோ ஆமாம், நான் ஒருத்தன் குளிக்கல. இதெல்லாம் நோபல் சர்ப்ரைஸ். டேய் நானும் ரிக்ஷி ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ் பண்ண சொல்கிறான் மண்ணு. ஐயா அது வேண்டாம் ஐயா, விடுங்கய்யா. அது பீப் ஐயா, அது பேசக்கூடாதா? பீப் இல்ல மாப்பிள்ள. ஹலோ கைஸ், நீங்கள் தான் நம்ம மாப்பிள்ளை தோழர்கள். இதுதான் மெயின் ஆள். 2 சைட்லேருந்தும் இருக்கிற ஆள். அது அந்த பக்கம் திருப்பு. ஒன்னக்காமி ரெடி ஆகிட்டோம், போயிட்டு இருக்கோம். எங்க போயிட்டு இருக்கோம்? இது இட்டுக்க போறோம்டா. திரும்ப என்ன ஓடாம விட மாட்டாங்க. அவங்க விட்டுருவோமா? என்ன பண்றாங்க?
சாப்பாடு டிஸ்கஷன் அதெல்லாம் போடலாம். அதான் அங்க ஸ்ட்ரிக்டான ஆபீசர் இருக்காரு. அதுவா யாருமே சாப்பிடலாம். சிக்கன் சாப்பிடலாம், பீஃப் சாப்பிடலாம். போட்டா இதெல்லாம் பேசி அதில் வரோம் எங்கள் வீட்டில் பார்ப்பாங்க. உன் வீட்டில் ஆமாம் ஆசிஸோட vlog அவன் வீட்டில் பார்க்க போகிறாங்க. நான் ஷேர் பண்ணுவோம்ல இப்படி இதெல்லாம் கட் பண்ணிட்டு நீ ரைட்டு. ஏய் இல்ல 3 வாட்டி போடணும்டா. இரு இப்படி நீ பட்டையா போட்டா கொட்டையா போட்டோம். செமத்தியா இருக்கு. கதா இருக்கும். ஏய் போதும்டா. முடி டச் பண்ணும்டா. ஏய் இவ்வளவு போதுமா? ஐயா ஐயா ஏய் இல்ல கொஞ்சம் இங்கே போடணும். இது இப்படி போடுறா. ஏய் சும்மா செமையா இருக்கும்டா. சீரியஸா செமையா இருக்கும். நான் பாத்துர்க்கேன். இதுக்கு ஏ நல்லா இருக்கு வா வா இப்படியே போட்டு. ஏய் ஆர்எஸ்எஸ் கார மாதிரி இருக்கேன்டா இந்த ஆமா கலர்ல. பின்னாடி ஆர்எஸ் காரன் தானே. பிபிடா. இவன் பிஜேபிடா. நீ வீடியோடா. ஏய் என்ன திரும்ப வர போதும். இந்தா தோழர் 1 ரெடி ஆயிட்டு இருக்காரு. ஐயா ஏன் ஸ்லோ மோஷன் டக்குன்னு ஒரு கோடை போட்டு பொறுமையா எடுத்தா தான் நல்லா வரும். நீங்க போலையா? இதெல்லாம் போட்டாதான் மாப்பிள்ளை தோழரா மாப்பிள்ளனே நம்புவாங்க. ஏய் இனிசி. இப்போ என்ன தெரியுமா சொல்லுவான், அவனுக்கு நல்லா போடல எனக்கு நல்லா போட்டேன்னு சொல்லுவான். நானும் எதிர்பார்க்க போறேன். அதெல்லாம் எதிர்பார்த்து ஒரு வருஷத்துக்கு. ஏய் எப்படா இருக்கு கிரிசு சொல்லு. உனக்கு பட்டையா போட்டு நான் வெளியே போனேன் சொன்னா இல்லையா? நல்லா இருக்கு. இது எப்படா மாப்பிள்ளை வரலாம் நம்ம கிளம்ப போறோம். அப்போ வாங்க போடா. நான் விழுந்துடக்கூடாது. அப்படியே திருப்பிக்கலாம். அப்படியே திருப்பிக்கலாம். இல்ல ஐயா வேண்டாம்யா கொஞ்சம் ஓவர் ஹைப்பரா இருக்கான். ஆமா எல்லாம் ஹைப்பரா இருக்கேன். நான் சும்மா தான் இருக்கேன். நல்லா தான் இருக்கேன். இதான் ஆபத்தார போட்டு அப்படியே இறங்க மாப்பிள்ள. ஏய் எடுறா என்னடா கல்யாண வீடியோல அந்த இது எடுப்பாங்க அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்க அவ்வளவுதான். எத்தனை மணிக்கு வருது? இங்க பாரு ஐயா அந்த பக்கம் போங்கய்யா. எடுக்காத பின்னாடி போய் எடு. எவிடன்ஸ் அங்க பாரு நீ யாருன்னா இருக்கான். பிரதர் மாதிரியா இல்ல அப்படிதான் சொல்லுவோம். ஈ தோசை மறுபடியும் ஈ தோசை மாப்பிள்ளை வந்துட்டு இருக்காரு. மாப்பிள்ளையோட 2வது தோழன்டா. தொட மாப்பிள்ளடா. இவன் தான் மாப்பிள்ளையோட 2வது தோழன். எல்லாம் எடுத்தாச்சா டெம்போல இருந்து? எல்லாரும் ஏதாவது ஒரு கிளைம் பண்ணிட்டே இருங்க. அதெல்லாம் கட் பண்ணி கொஞ்சம் ஃபில்டர் எல்லாம் பண்ணி கொஞ்சம் குண்டு தான் பண்ணி. அவன் வெயிட் வேற பண்றாங்க. முடிக்க முன்னாடி என்ன ஸ்டார்ட் ஆயிருச்சா? ஏரோநாட்டிக்கல்னா கொஞ்சம் திமிரு இருக்க தான் செய்யுது. கீழே போட்டான். இது ஜியா? அது அவன் பார்த்துக்கிட்டோம். ஜியா நானு ஜி மாதிரியே தெரியல. எப்படி ஏ தப்புடா. இரு வாழா திருப்ப எடுங்க கரெக்டாக எடுங்க. ஏய் நீ வாங்கிக்கிற கிருஷ்ணமூர்த்தி போட்டுருக்கு. அது மேலே அதை விழாமல் பார்த்துக்கோ. காற்று வேகமாக இருக்கா? ஸ்பீடு கம்மி.
சரிங்க போட்டோ எடுத்து அப்படியே பாருங்க இங்க பாருங்க பிடிச்சவங்க 2 பேரும் ஜி அம்மா மறைக்கிறீங்க லைட் இவட நோக்கு ஆண்டி இங்கே பாருங்க இப்பயே ஆரம்பிச்சிட்டீங்க கல்யாணத்துக்குள்ள என்ன கத்து ஜி தான் இரு இன்னொரு போட்டோ இருக்கு இதான் கரெக்ட் இங்கே பாருங்க ஆண்டி எடுத்துட்டு இருக்காரு இல்லை ஏய் வரதா சிஸ்டர் இல்ல அத்தை இருக்கான் அத்தை இருக்கான் அத்தை இருக்கான் சிஸ்டர் அத்தை வைப்பாங்க அது நம்மளால எடுக்கவே முடியலையே டேய் ஒண்ணே ஒன்று குறா டேய் கிரீஷ் ஒரே ஒரு பாரு கிரீஷ் நீங்க வச்சு 50 மணி வச்சு தட்டிலாம் என்ன ஆயிருக்கும் ஒன்றும் எடுக்கும் அது 80 வந்து அடிப்பே தான் தெரியும் பொண்ணு வெக்கப்படுது பாப்பா பொண்ணோட அடுத்து மாப்பிள்ளைக்கு பாருங்க மாப்பிள்ளைக்கு இனிமே வரும் வெயிட் பண்ணுங்க ஆளு பாட்டு பாடணும்ல கடைசியில் வாங்க சந்தனம் அது இருக்கு மஞ்சள் அது போட வச்சிட்டு நிச்சயதார்த்தமே vlog மாதிரி போயிடும் இன்ஸ்டாகிராம் வந்து போட்டோ பாத்துக்கடா எல்லாமே பொண்ணு ஃபோக்கஸ் மாப்பிள்ளை ஃபோக்கஸ் பண்ணுமா அவனே கேட்டான் அவங்களே மாட்டிக்கிட்டாங்க 3:4 தான் எடுக்க முடியும் வீடியோ வந்து 16:9 எடுக்காத 3:4 எனக்கு இல்லை இங்கே வரா கிரீஷ் இங்கே வர மா புடிடா ஆக்ஷன் பண்ணுங்க கையை வச்சுங்க மாலையிட்ட கை வைங்க அவருக்கு நீங்களே வைங்க சரிடா ஃபிளாஷ் போட்டு கொடை பிடிச்சு ஜி அப்படியே பின்னாடி நில்லுங்க ஜி முன்னாடி போங்க அப்படியே நில்லுங்க ஜி கொஞ்சம் முன்னாடி போங்க போட மேலே ஏறிடுறாரு இங்கே வரா கிரேஷ் வாழ்த்துக்கலாம் வாங்க சொல்லிட்டா ஜி அதுக்கு தனியா வாங்க வைக்கிறாங்க வீடியோ கை கூப்பிடா பாட்டி கை கூப்பிடா பாரு மாநாட்டில் இருக்கீங்க ஜி கை அதான் வணக்கண்ணா எடப்பாடி மாதிரி காட்டும் எடப்பாடி மாதிரி கிடைக்கும் ஹரிஷ் வா கூட்டு போ கிரீஷ் கீழே பார்த்துக்கோ அந்த கையில கொடுத்துட்டியா ஏதோ போட சொல்றான் இன்னும் கொஞ்சம் வேணா போட சொல்கிறேன் வீடியோக்கு போட்டுங்க வீடியோ எடுக்கிறாங்க ஃப்ரெண்ட்லிக்கு வளைஞ்சு வளைஞ்சு எடுக்கிற சொல்றாங்க முடியலையா இதை போட்டுட்டு பார்க்குறேன் கேமரா மாத்திக்கிறேன் கேமரா மாத்திக்கிறேன்
போட்டுச்சா ஓகே. ஜி இங்கே பாரு ரெடி. நம்ம சவுண்ட் போடலாம் இப்படி எடுத்துனே ஓஜி கேங்னு போட்டு விடுவான். ஓஜி கேங் எல்லாம் உனக்கு வாட்ஸ்அப்பில் தானே அனுப்புகிறேன். எப்பா சோறு தின்ற சாப்பிட்றாங்க. அப்படியே என்னோடதுலயே எடுத்து வரேன். பாய் சைடு பிபி அப்படியே திரும்பி பாய் சைடு ஓத்தனா போ இதுதான் மெயின். அங்கே சாப்பிட்றேன். சோறு நமஸ்காரம். நைஸ் நைஸ் குட். தேங்க்ஸ் சொல்றா. நன்றி. ரிச்சுவல் மாதிரி இருக்கு அவன் நிக்க வச்சு. கிளம்பியாச்சு நாங்கள் மறுபடியும் திருச்சூர் போய் திருச்சூர்லேருந்து பெங்களூர் ட்ரெயின். நோ ஆமாம் அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கு. அங்கே இருந்து போய் என்னன்னு தெரில இன்னும் சரியா. மறுபடியும் வந்த இடத்துக்கே வந்துட்டோம். அப்பா வழியாக முடிஞ்சு எல்லாமே. தி எண்டு. இன்னும் இருக்குடி, இன்னும் இருக்கு. அது 6 மாதத்துக்கு அப்புறம். சாப்பிட வந்தாச்சு ஒரு வழியா. வரதாவை ட்ரெயின் ஏற்றி விட்டுட்டு, ட்ரெயின் கூட ஏற்றி விடல, ரயில்வே ஸ்டேஷன் இறக்கி விட்டு கிளம்பிட்டு இருக்கோம். கிளம்பியாச்சு சாப்பிட. பரோட்டாவும் சிக்கன் கிரேவியும். அங்கே கிரிஸ் அந்தங்க பேக்கை பார்த்து கிரிஸ் 7 கடைசியா ட்ரெயின் ஏறியாச்சு. மணி எத்தனடா? 8:38. ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. 8:40க்கு கரெக்டாக ட்ரெயின் ஏறிப்போம். உட்காந்துருக்கேன் பாருங்க. பாலாஜி அப்படியே வந்தாச்சு. இன்னும் போயிட்டு பெங்களூரில் போய் பார்க்கலாம் என்னென்னு. வந்துட்டோம்ல. வந்துட்டோம். இப்போ தானே வந்து எத்தனை நிமிஷம் ட்ரெயின் லேட்டா? 2 மணி நேரம் லேட்டு. 2 நிமிஷம் வச்சு 2 மணி நேரம் லேட்டு. ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். வழங்காத ட்ரெயின் இது. இதான் அந்த ட்ரெயின். எனிவே வந்துட்டோம். இப்போ நான் இங்கேருந்து இசிடி போனோம். 1 மணி நேரம் மெட்ரோ பிடிச்சிட்டு. இவங்கெல்லாம் பக்கம்தான். போயிட்டு தான் டயர்டாக இருக்குடா, தூங்கவும் இல்லை. பாய் பாய்டா. இப்படியோ வீட்டுக்கு வந்தாச்சு கடைசியாக. பாலாஜியும் ரிக்ஷியும் அங்கேயே புரிஞ்சுட்டாங்க. ஸோ அங்கேருந்து வர்றதுக்கு 1 hour ஆயிடுச்சு எனக்கு. எனவே ரீச் ஹோம். இன்னொரு வீக் vlogல நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.